வணக்கம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது விக்ரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் பிரச்சனை என்பது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் பிரச்சனை, பேராசிரியர்கள் பற்றாக்குறை பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகள். ஒரு மத்திய பல்கலைக்கழகம் என்பது மத்திய அரசினுடைய முழு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள். இதுல மாநில அரசு என்பது வெறும் இடஒதுக்கீடு இடம் மட்டும்தான், நிலம் மட்டும்தான் அது மத்திய அரசுக்காக கொடுக்கும். இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுக்க 42 இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி என்று சென்னையில், இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னையில் அமைந்திருக்கிறது. திருவாரூரிலே கடந்த 2009ஆம் ஆண்டு அப்போதைய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபலால் துவங்கப்பட்ட திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் இன்று வரை பல்வேறு குளறுபடிகளோடு, பல்வேறு பிரச்சனைகளோடு சரியான முறையில் இயங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு மாணவர்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. திருவாரூரில் என்ன நடக்கிறது, இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணங்கள் என்ன, ஒரு சிறிய செய்தி தொகுப்பாக இப்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் ஒதுக்கீடுகள் வெளிவரும் போது உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு இந்திய அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது அனைத்து கல்வியாளர்கள் வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த நிலையை மாற்றி அமைக்கும் வகையில்தான் 2009இல் மத்திய பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்டது. இதன்படி இந்தியா முழுவதும் 12 புதிய நவீன பல்கலைக்கழகங்களை நிறுவ முடிவு செய்யப்பட்டது. இதில் ஒன்றுதான் திருவாரூரில் துவங்கப்பட்டுள்ள மத்திய பல்கலைக்கழகம். தமிழகத்தின் ஒரே மத்திய பல்கலைக்கழகமான இதனை 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அன்றைய கல்வி அமைச்சர் கபில் சிபல் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். தற்காலிகமாக திருவாரூரில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் இயங்கி வரும் இந்த பல்கலைக்கழகம் அறிவியல், சமூக அறிவியல், ஆங்கிலம் என பல துறைகளில் முதுகலை பட்டங்கள் வழங்குவதோடு முனைவர் பட்டங்களுக்கான ஆராய்ச்சிக்கும் வழிவகுக்கிறது. ஆனால் மாநிலத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. மாணவர்களுக்கு தேவையான நவீன ஆய்வகங்கள், கருவிகள், புத்தகங்கள், மேஜைகள் என பல அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை என்பது மாணவர்களும் பெற்றோர்களும் வைக்கும் குற்றச்சாட்டு. இது தவிர ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள், அணுகு சாலைகள், பல்நோக்கு அரங்கம், தற்காலிக கேந்திரிய வித்யாலயா பள்ளி, 8 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர், வடிகால்கள் ஆகியவற்றில் பல்வேறு குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல்கலைக்கழகத்திற்கு வகுக்கப்பட்டுள்ள விதிகளின்படி ஒரு துறைக்கு ஒரு பேராசிரியர், 2 இணை பேராசிரியர்கள், 4 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் என மொத்தமே 21 பேர் மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் மாத நிலவரத்தின்படி 122 ஆசிரியர் பணியிடங்களும் 102 மற்ற பணியாளர்களுக்கான இடங்களும் காலியாக உள்ளன. 2009இல் துவங்கிய பல்கலைக்கழகத்திற்கு இன்று வரை நிரந்தர துணைவேந்தர் மற்றும் பதிவாளரை நியமிக்காதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து நிலவும் குழப்பங்கள் காரணமாக இங்கு ஆசையாய் சேரும் மாணவர்கள் இடையிலேயே டிசி வாங்கிக் கொண்டு பிற கல்லூரிகளுக்கு செல்லும் நிலை நீடிக்கிறது. இதனால் மாணவர் எண்ணிக்கையும் மிக குறைவாக உள்ளது. தமிழகத்திற்கு பெரும் வரப்பிரசாதமாக கருதப்படும் இந்த மத்திய பல்கலைக்கழகம் விரைவில் முழு செயல்பாட்டை அடைந்து மாணவர்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பிரச்சனைகளின் உறைவிடமாய் பிறப்பிடமாய் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம். இப்போது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் பொதுவாகவே இந்திய பல்கலைக்கழகங்களுடைய ஒரு சின்ன புள்ளி விவரத்தை பார்க்கலாம். மத்திய பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுக்க 43 இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 2 பல்கலைக்கழகங்கள், ஒன்று சென்னையில் இருக்கிறது இந்திய மெரிடைம் யூனிவர்சிட்டி, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், மற்றொன்று திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்கிறது. தற்போது திருவாரூருடைய மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய நிலையை பார்க்கலாம். செப்டம்பர் 30ஆம் தேதி 2009இல் அன்றைய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபலால் தொடங்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகம். இயங்கி வரும் துறைகள் என்று பார்த்தால் அறிவியல், கணிதம், சமூக அறிவியல், தொலைத்தொடர்பு மற்றும் முதுகலை பட்டங்கள் என்று பார்த்தால் 4 முதுகலை பட்டங்கள் இருக்கிறது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இயற்பியல், வேதியியல், தமிழ், ஆங்கிலம் மற்றும் கம்யூனிகேஷனில் முதுகலை பட்டங்கள் இருக்கிறது. முனைவர் பட்டப்படிப்புகள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6 பட்டப்படிப்புகள், முனைவர் பட்டப்படிப்புகள் PhD கோர்சஸ் 6 இருக்கிறது.
பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பல்கலைக்கழக விதிகளின்படி 22 பேராசிரியர்கள் இருக்க வேண்டும். தற்போதைய நிலை வெறும் 2 பேராசிரியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இணை பேராசிரியர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சொல்லக்கூடிய இணை பேராசிரியர்கள் பல்கலைக்கழக விதிகளின்படி 43 பேர் இருக்க வேண்டும். தற்போதைய நிலை வெறும் 6 பேர் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேராசிரியர்கள் 122 பேரும் மற்ற பணியாளர்கள் 107 பேருக்குமான ஒரு காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமலே இருக்கிறது. ஏப்ரல் மாத நிலவரப்படி இந்த நிலவரம். இந்தியா முழுவதும் மத்திய பல்கலைக்கழகங்களில் சுமார் 40% ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. இதனை நம்முடைய தற்போதைய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானியே தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுடைய பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. 60 வயதுக்கு மேல் ரிட்டையர் ஆனவங்களை கூட நம்ம திரும்ப எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட தாம் இருப்பதாக ஸ்மிருதி இரானி தெரிவித்திருந்தார். விதிக்கப்பட்ட பணியிடங்கள் என்பது 16,692 பணியிடங்கள். காலி பணியிடங்கள் தற்போது இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 6,251. இந்த பிரச்சனை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். திருவாரூரிலிருந்து களத்திலிருந்து செய்தியாளர் திரு செந்தில் தேவா காத்திருக்கிறார். அதே போல அரங்கத்தில் நம்மோடு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் திரு டாக்டர் M.A. முத்துவீர கணபதி நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். திரு முத்துவீர கணபதி, உங்களிடம் என்னுடைய கேள்வியை ஆரம்பிக்கிறேன். அதாவது மத்திய பல்கலைக்கழகத்துக்கும் மாநில பல்கலைக்கழகத்துக்குமான ஒரு முக்கியமான வேறுபாடு என்பது என்ன? மத்திய பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அதனுடைய முழு பொறுப்பும் மத்திய அரசை சார்ந்தது. அதற்கான முழு நிதியும் மத்திய அரசே செலவு செய்கிறது. மாநில பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது மாநில அரசு அதை செய்கிறது. மாநில அரசை பொறுத்தவரை மாநில பல்கலைக்கழகங்களுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஊதிய விகிதம் மத்திய அரசால் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த ஊதியம் மாநில அரசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், இது மைய அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆசிரியர் அல்லது பேராசிரியருடைய ஊதியத்தில் எவ்வளவு உயர்வு ஏற்படுகிறதோ, உதாரணமாக ஒரு உதவி பேராசிரியர் 30,000 ரூபாய் ஊதியம் பெறுகிறார். அவருக்கு இப்பொழுது யுஜிசி ரிவிஷன் வந்தவுடனே அது 40,000 ஆகிறது. அந்த எஞ்சி இருக்கக்கூடிய 10,000 ரூபாய் பணத்தில் 80% பணத்தை மைய அரசு தருகிறது. இது 5 ஆண்டுகளுக்கு மட்டும் தருகிறது. மீதம் 2,000 ரூபாய் ஏற்கனவே உள்ள 30,000 ரூபாய், இதை இரண்டும் மாநில அரசே கொடுக்கிறது. இது 5 ஆண்டுகள் முடிந்தவுடன் மைய அரசு அந்த பணத்தை தருவதில்லை. முழுவதுமான 40,000 ரூபாயையும் இந்த மாநில அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது மாநில அரசுக்கு நிதி சுமை அதிகமாகிறது. கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய 6 வயதிலிருந்து 14 வயது வரை கட்டாய கல்வியை அளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது. அதை நிச்சயமாக செய்கிறார்கள். 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும், 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்போ 9வது வகுப்பிலிருந்து கட்டாயமாக கல்வி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று முதுகலை பட்டம் வரை இலவச கல்வியை வழங்குகிறார்கள். யாரும் எதிர்பாராத, கற்பனையில் கூட எட்டாத மடிக்கணினியை உங்கள் மடியில வைத்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் செய்கிறார்கள். இந்த நிதி சுமை அதிகமாக இருக்கிறது. ஆகவே கல்வியாளர்கள் என்ன கருதுகிறார்கள், அரசு என்ன கருதுகிறது என்று சொன்னால், மாநில அரசினுடைய நிதி சுமையை குறைப்பதற்காக மைய அரசு மைய பல்கலைக்கழகங்களை இந்த மாதிரி மாநிலங்களில் ஏற்படுத்தி அந்த நிதி சுமையிலிருந்து ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த மைய பல்கலைக்கழகங்கள் மாநிலத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மைய பல்கலைக்கழகங்களால மாநிலங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது மைய பல்கலைக்கழகங்களால மாணவர்களுக்கு என்ன நன்மைகள் மாநில பல்கலைக்கழகங்களோட கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும்போது? மைய பல்கலைக்கழகம் என்கின்ற போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே படிக்கிறார்கள். அப்போ இன்டராக்ஷன் த்ரூ அவுட் இந்தியா மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம். பீகாரில் இருப்பவர் இங்கு வந்து படிப்பார்.
இந்த வாய்ப்புகள் மைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. நமது முறை மார்க் அடிப்படையிலே மாணவர்களை சேர்க்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று வைத்து அந்த அடிப்படையிலே செய்கிறார்கள். அதிலே ஓபிசிக்கு, எஸ்சிக்கு எல்லாமே ரிசர்வேஷன் எல்லாம் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். ஆக இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன் ஒரு இந்தியா லெவல்ல இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். இதுதான் அதனுடைய வாய்ப்பு. அடுத்தது மைய அரசு அதிகமான நிதியை கொண்டு வந்து தரும்போது ரிசர்ச் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு ஊதியங்கள் அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப மத்திய பல்கலைக்கழகங்கள் இருப்பதனால அது சுற்றியுள்ள பகுதிகள் என்பது மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இப்ப பஃபலோ யூனிவர்சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டாலோ, மினிசோட்டா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டாலோ இதெல்லாம் அந்த இருக்கக்கூடிய இடங்களை வைத்தே அந்த யூனிவர்சிட்டிகள் அழைக்கப்படுகின்றன. காரணம், அந்த யூனிவர்சிட்டிகளால் அந்த இடங்கள் முன்னேறுகின்றன. இப்ப திருவாரூர் போன்ற ஒரு ரூரல் ஏரியால, கிராமப்புற ஏரியால ஒரு மத்திய பல்கலைக்கழகம் அமைந்திருப்பது என்பது தென் மாவட்டங்கள் எல்லோருமே வளர்ச்சி அடைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தானே? நிச்சயமாக அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அக்சசிபிலிட்டி இருக்கிறது. பக்கத்திலே ஒரு உயர்கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பு, ஆராய்ச்சி கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்களால் அந்த ஏரியா டெவலப் பண்ண ஆகிறது என்று சொன்னால் அவர்கள் வெவ்வேறு இடங்களிலே சென்று நல்ல ஊதியத்திற்கு வேலை செய்யும் போது அவர்கள் கொண்டு வரக்கூடிய பணம், அதை வைத்து அந்த கிராமங்கள் வளர்ச்சி அடையும். இதுதான் அந்த பகுதிக்கான வளர்ச்சி. ஒரு தொழிலை செய்பவர் தொழிலை செய்து ஈட்டுகிறார் என்று சொன்னால் அவருக்கு சேர்ந்தது, அவர் கிராமத்தை 10 பேர் இருக்கிறார்கள் என்று அந்த கிராமம் வளரும். அதுதான் வளர்ச்சி. ஆகவே திருவாரூர் இருக்கக்கூடிய பகுதியில் இருப்பவர்கள் பூரா அறிவாளியாகிவிட்டார்கள், அவர்கள் பூராவுமே என்லைட்டன் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஊதியம் ஈட்டுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதன் மூலமாக அது வளர்ச்சி அடையும். மத்திய பல்கலைக்கழகங்கள் என்பது மாநில அரசினுடைய நிதிச்சுமையை குறைப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று முனைவர் திரு சொல்லியிருக்கிறார். வணக்கம், நீங்க சொல்லுங்க, திருவாரூர்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது? இப்ப நீங்க பார்க்கும்போது அந்த மாணவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது? 2009ஆம் ஆண்டு சுமார் 100,000 கோடி மதிப்பீட்டில் இந்த மத்திய பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. இது 600 ஏக்கர் நிலப்பரப்பில் வயலில் தான் இந்த மத்திய பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது. இந்த கட்டுமான பணிகள்லாம் ரொம்ப ஆமையத்தில் நடக்குது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருக்காங்க. மாணவர்கள் என்னன்னு கேட்டா அடிப்படை வசதிகள், மாணவருக்கான லேப் வசதி, நூலக வசதி, உலக அளவிய நூலக வசதி இதெல்லாம் இல்ல அப்படி சொல்லி மாணவர்கிட்ட பெருத்த குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இது சம்பந்தமா நம்மகிட்ட பேசுறதுக்காக அனைத்து இந்திய இளைஞர் பண்புமன்ற மாநில துணைத் தலைவர் ராஜா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம் சார், சொல்லுங்க, இந்த மத்திய பல்கலைக்கழகத்தை பத்தி சொல்லுங்க. இந்த மத்திய பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிற இடம் என்பது காவிரி டெல்டா பகுதி. காவிரி டெல்டா பகுதி என்றால் ஒரு 5 மாவட்டங்கள், முன்னாடி ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், அதுபோல் தஞ்சை, திருவாரூர், நாகை என்று 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கடலூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், பாண்டிச்சேரி கொஞ்சம் சேர்ந்து வரும். இதெல்லாம் காவிரி டெல்டா பகுதி. இந்த காவிரி டெல்டா பகுதியில் மத்திய பல்கலைக்கழகம் வருகிற போது மாவட்ட மக்களே பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்தியாவிலேயே 12 இடங்களில் தான் மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. 13ஆவதாக தமிழ்நாட்டில், அதுவும் திருவாரூரில், அதுவும் தொழிற்சாலையே இல்லாத முழுக்க விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் வசிக்கின்ற இந்த பகுதியில் மத்திய பல்கலைக்கழகம் வந்தால் ஒரு கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக ஒரு பெரிய மாறுதல் வரும், கல்வி திறன் மேலும் மேலும் உயரும் என்கிற நிலையில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் யார் கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தால், இதே தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு மதிமாறன் அவர்களுடைய முன்முயற்சியில், அதேபோன்று முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பெரும் முயற்சியில் தான் இந்த பல்கலைக்கழகமே இங்க வந்தது. எனவே இந்த தருணத்தில் அனைத்து இந்திய மாணவர் இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் நான் அவர்களுக்கு இந்த மாவட்ட மக்களின் சார்பாகவும் என் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வந்த மகிழ்ச்சி எப்படி நாங்கள் கனவு கண்டோமோ, எப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோமோ, அந்த மகிழ்ச்சி எல்லாம் கொஞ்சமாக தகர்ந்து வருகிறது. ஏனென்றால் மத்திய அரசாங்கம் கபில் சிபில் அவர்கள் 2008ஆம் ஆண்டு தமிழகத்தில் மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம் என்று அறிவித்தார். அது செப்டம்பர் 30, 2009ஆம் ஆண்டு இதே இடத்தில் மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கபில் சிபில் அவர்களும், முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களும், துணை முதல்வர் அவர்களும், நமது கவர்னர் அவர்களும் வருகை தந்துதான் இங்கு அடிக்கல் நாட்டி உடனடியாக அந்த வகுப்பறைகள் துவங்கப்பட்டது.
ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்று சொன்னால் மற்ற பல்கலைக்கழகங்களை காட்டிலும் அங்கு டீச்சிங் மற்ற விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அமைய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்று அர்த்தம். இதற்கென்று தனி அமைப்பே இருக்கிறது. அப்படி இருக்கிற போது 2009ஆம் ஆண்டு 1000 கோடி 100 கோடி அல்ல 1000 கோடி பட்ஜெட்டில் சுமார் 600 ஏக்கர் 516.76 ஏக்கரில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு கட்டடப் பணி துவக்கப்பட்டது. ஆனா கட்டடப் பணியை துவக்குகிற அந்த ஒப்பந்தக்காரர் மிக சிறந்த கட்டடப் பணியாளர். ஆனால் அவருக்கு என்ன இடையூறுகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. கட்டுமான பணி என்பது ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் பார்த்தீர்களேயானால் 19 துறைகள் படிப்பை சார்ந்திருக்கிற 19 துறைகள் மட்டுமே வகுப்பறைகள் இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் 151 பேராசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது 22 இருப்பதாக தான் சொல்கிறார்கள். அதிலும் 8 பேராசிரியர்கள் மட்டுமே நிரந்தரமானவர்கள். மற்ற பேராசிரியர்கள் தற்காலிகமானவர்கள், பகுதி நேர ஊதியத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அதைவிட கொடுமை, ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தில் இதுவரை வைஸ் சான்சலர் இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை, ரிஜிஸ்டர் இன்னும் நிரந்தரமாக்கவில்லை. அப்படி என்றால் இந்த கல்வி தரம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கட்டடப் பணி நடந்திருக்கிறது, சில வகுப்புகள் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த வகுப்பறைகள் கட்டடப் பணியை பார்வையிடுவதற்காகவும் அது மேலும் வளர்ச்சியடைவதற்காகவும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் வருகை தருவதாக இருந்தது. என்ன காரணம் என்று தெரியவில்லை, அவரும் சென்று விட்டார். இப்பொழுது பார்த்தால் மாணவர்கள் ஒரே புழுக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனியின் அறிவு ஆற்றலும் அதனுடைய திறமையும் மற்ற பள்ளியில் கல்லூரியில் படிக்கக்கூடிய அறிவாற்றல் திறமையும் முற்றிலுமாக வேறுபட்டிருக்கும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவனுடைய அந்த கல்வி தரம் என்பது மிக உயர் ரகமா இருக்கும். அதற்கான போதனைகள், அதற்கான கல்வி உபகரணங்கள் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சென்று பார்த்தால் அந்த போதிப்பதற்கான மெஷினரியே இல்லாத ஒரு குறைபாடு இருக்கிறது. அதைவிட கொடுமையிலும் கொடுமை, ஒரு லைப்ரரி இருக்கிறது, ஒரு சின்ன அறையில் இருக்கிறது, அதற்கு போதுமான மாணவர்கள் பயில்வதற்கான ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் குறிப்பிடுவதற்கான அந்த புத்தகங்கள் அங்க இருக்கிறதா என்றால் இல்லை. அது அதைவிட கேவலமாக இருக்கிறது. அதைவிட மோசமானது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடித்தார்கள் என்று நீங்கள் எல்லாம் செய்தித்தாளிலே பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த லேபர் நீங்க போய் பாத்தீங்கன்னா அது 8ஆம் வகுப்பு 10ஆம் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வைத்திருப்பது போன்று அங்க லேப் ஆய்வு கூடங்கள் இருக்கிறது. இன்னும் முழுமையான உபகரணங்கள் எதுவும் வரவில்லை. ஆனால் 5 ஆண்டு காலமாகிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் அளப்பரிய சாதனையை செய்து முடித்திருக்கலாம். ஆனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முக்கியமான வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் இது ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்கிறது. இதற்கு யார் தடைக்கற்களாக இருக்கிறார்கள் என்றுதான் புரியவில்லை. திறமையான பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், ரிஜிஸ்டர் கூட பேசியிருக்கிறார், வைஸ் சான்சலர் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் திறமையானவர்கள். ஆனால் அவர்கள் பணி நிரந்தரம் இல்லை. ஏன் பணி நிரந்தரம் போடவில்லை என்பதும் புரியவில்லை. மாணவர்களின் சேர்க்கை என்பது மிக 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 குறைவாக இருக்கிறது. சுமார் 600க்கும் கீழ்பட்ட மாணவர்களே இங்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அந்த மாணவர்களை தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து பேசுகிற போது மாணவர்கள் நீங்க உண்மையை சொல்லுங்கள் என்று சொன்னா, ஐயோ நான் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்பா சொல்ல மாட்டேங்கிற அவனு கேட்டா, இன்டர்னல் மார்க்ல குறைச்சிடுறாங்க. இந்த 5 வருஷத்துல 25 மார்க் இன்டர்னல் மார்க் இருக்கு. நாங்க ஏதாவது சின்ன விஷயமா எதிர்த்து பேசினா கூட அது 12ஆ போட்டுறாங்க. 12ஆ போட்டா எங்களால பாஸ் பண்ணவே முடியாது, வெற்றி பெற முடியாது. எனவே இதுவரை 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதிலேயே கல்வி படிப்பை தொடராமல் ஓடிவிட்டார்கள் என்கின்ற அதிர்ச்சியான செய்தியையும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்க விடுதி இருக்கிறது. அந்த விடுதி மாணவர்கள் முழுமையாக சேர்த்து விட்டார்கள். அந்த மாணவர்களுக்கான போதிய வசதி இல்லை. அதே நேரத்தில் பெண்களுக்கு மாணவிகளுக்கு விடுதி இருக்கிறது. அதில் போய் பார்த்தால் மாணவிகள் இருப்பதற்கான வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அது பாதி அளவு, சேர்க்கையை விட குறைவான அளவு மாணவிகளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பின்புறம் சென்று பார்க்கிறோம், அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. பின்புறம் போய் சென்று பார்க்கிறோம், அந்த செப்டி டேங்க் அப்படியே ஓபன்ல இருக்கு. இப்படி சுகாதார வசதி இன்றி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அது உலகம் தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டியாக மாற வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய நமது நிருபர்கள் நீங்க குறிப்பிட்டீங்க, அது வயல்ல கட்டப்பட்டிருக்கிறது. வயல் அதுக்கு அருகாமையில வெட்டாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது சவுடல் மூலமாக தண்ணி உள்ளே போகும். இங்க அடிக்கடி வெள்ளம் வரும், வறட்சி வரும். வெள்ள காலங்களில் அதே இடத்தில் இந்த வெட்டாறு பலமுறை உடைப்படுத்திருக்கிறது. அது ஒரு தடுப்பு சுவர் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மெயின் சாலை, அந்த மெயின் ரோட் சாலைக்கும் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடத்திற்கும் 1 அடி உயரமாக இருந்தால்தான் இந்த கட்டடம் பாதிப்பு இல்லாமல் அது வெள்ள காலத்திலும் மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதி மிக்கதாக இருக்கும்.
ஆனா அந்த ரோட்டை விட அந்த கட்டடம் 5 அடிக்கும் கீழே இருக்கிறது. அப்படி என்றால் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த வளாகத்தை போய் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வெள்ளம் போல் குளம் போல் காட்சியளிக்கிறது. அப்படி என்றால் அதிக மழை பெய்கிற போது இன்னும் 2 மாதத்தில் அதிக மழை பெய்ய இருக்கிறது. அப்பொழுது கடுமையான வெள்ளம் போல் காட்சியளிக்கும். மாணவர்கள் எப்படி கல்வி கற்க முடியும்? இப்படி ஒரு கட்டுமான பணியில் கூட ஒரு மெத்தனமும் ஒரு எதிர்கால நோக்கத்தை முன்வைத்து அந்த கட்டுமான பணி அமையவில்லை, சாலைகள் அமையவில்லை. அந்த உள்ள போய் பார்க்கிற போதே அந்த பினிஷிங், அந்த கிரானைட் போடப்பட்டிருக்கிறது, அதுவரை கூட இந்த பினிஷிங் சரியில்லாமல் ஏதோ அவசர காலத்தில் அள்ளி தெளித்தது போன்றிருக்கிறது. உங்கள் தகவலுக்கு நன்றி. மீண்டும் பேசுவோம். தொடர்ந்து பேசலாம் திரு செந்தில் காந்தி. சார், இப்போ இந்த மத்திய பல்கலைக்கழகம் என்பது 2009 ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை நம்ம காட்சிகள் எல்லாம் பார்த்த மாதிரி இன்னும் கட்டிடங்கள் கூட சரியாக முடிக்கப்படவில்லை. இதற்கு என்ன காரணம் இருக்கு நினைக்கிறீங்க? மைய அரசு இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த நிதியை சென்ட்ரல் பிடபிள்யூடி என்று சொல்லக்கூடிய மத்திய கட்டுமான துறை இருக்கிறது. நமது ஸ்டேட் பிடபிள்யூடி மாதிரி சென்ட்ரல் பிடபிள்யூடி இருக்கிறது. அவர்கள் தான் அந்த கட்டடங்களை கட்ட வேண்டும். அதை மானிட்டர் பண்ண வேண்டியது, சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது எல்லாமே அவர்கள் தான். இதுல மாநில அரசுக்கு எந்த பங்கும் கிடையாது. அவர்கள் பணத்தை எடுத்து அவர்களே கட்டுமான பணிகளை செய்கிறார்கள். இதிலே நான் குறையாக காண்பது என்னவென்று சொன்னால், ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கும் போது எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே கோர்ஸுகளை ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமாக நமது பல்கலைக்கழகங்களிலே இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே வகுப்புகள் துவங்குவது என்று சொன்னால் முதலாண்டிலே அவர்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அஃபிலியேஷன் கொடுப்பார்கள். 2வது ஆண்டு ஒரு குழு அங்கே சென்று 2வது ஆண்டு மாணவர்கள் படிப்பதற்கான வசதி அங்கு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். அந்த சர்டிபிகேட் கொடுத்தாதான் கண்டினியூவேஷன் ஆஃப் அஃபிலியேஷன் யூனிவர்சிட்டி கொடுக்கும். அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை என்று சொன்னால் அந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கையை அனுமதிக்காது பல்கலைக்கழகம். இதுல என்ன ஒரு காமெடி என்று சொன்னால், இதே ஒரு பல்கலைக்கழகம், இவர்கள் தான் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள். இவர்களே இருக்கக்கூடிய கோர்ஸுகள் எல்லாம் கட்டடமே இல்லாமல் ஒரு டெம்பரரி பில்டிங் இருக்கும்போது ஆரம்பித்து விட்டு கட்டடங்களை சிறிது சிறிதாக கட்டி அந்த கோர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் 5 ஆண்டு கோர்ஸை ஆரம்பித்து அவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு உள்ள வகுப்பறைகள் இருக்கிறதா, ஆசிரியர்கள் இருக்கிறார்களா என்பதை திட்டமிடாமல் மற்றபடி யாரையும் குறை சொல்லி இதில் பயனில்லை. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் என்று தான் நான் சொல்லுவேன். நிர்வாகம் இதற்கான நிதியை பெறவில்லை, உந்துதல் இல்லை, சரியான பிளானிங் இல்லை. மைய அரசு பணத்தை தான் கொடுக்கும். அந்த பணத்தை பெற்று வர வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டாம். அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் அதை சூப்பர்வைஸ் பண்ணணும். அது ஒழுங்கான பில்டிங்கா கட்டியிருக்காங்கிறத அவங்க பார்க்கணும். அவங்களும் கான்ட்ராக்ட் தான் விடுறாங்க. பட் இன்ஜினியருடைய ரோல் அங்கே மெயின். இப்பொழுது முகிலிவாக்கத்தை பார்த்தோம், எப்படி நிலைமை ஏற்பட்டது என்று எல்லாம் பார்த்தோம். ஆகவே இன்ஜினியர்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் அங்கிருந்து அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லுகிறார். அதை செய்தது யார்? அந்த கட்டிட ஒப்பந்தக்காரர். அவரை கண்காணிக்க வேண்டியவர் யார்? சென்ட்ரல் பிடபிள்யூடி இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தானே அதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் அரசு அதிகாரிகள் போய் அங்கு பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவரவர்கள் பணியை செய்யாததனால் அந்த லேப்ஸ் ஏற்பட்டிருக்கு. இது பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் என்று தான் நான் சொல்லுகிறேன். யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பல்கலைக்கழக நிர்வாகம் தான் இதை சரியாக செய்ய வேண்டும். மத்திய அரசிடமிருந்து நல்ல நிதியை பெற்று அவர்கள் தான் இந்த குறைபாடுகள் எல்லாம் களைய வேண்டும் என்று முனைவர் சொல்கிறார். நாம் களத்திற்கு செல்லலாம். இன்னும் செந்தில் தேவா, இங்க மாணவர்கள் எதை முக்கியமான பிரச்சனையாக பார்க்கிறார்கள்? குறிப்பாக அவங்களுக்கு மாணவர்களுடைய கல்வித்தரம் என்பது எப்படி இருக்கிறது, அங்க அடிப்படை வசதிகள் என்பது எப்படி இருக்கிறது? செந்தில் தேவா, மாணவர்கள் இங்க குறைவான மாணவர்களே சேர்க்கையில் இருக்காங்க. அதாவது 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும். ஆனா அதுக்கான கட்டிட வசதிகள் இல்ல, ஆய்வக வசதிகள் இல்ல, நூலக வசதிகள் இல்லைன்னு மாணவர்களிடத்துல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ரெண்டாவது, தான் படிச்சுட்டு வெளியில போறப்ப இங்க இருந்து ஒரு முழுமை பெற்ற மாணவனா செல்ல முடியல, அதுக்கான உபகரணங்கள் இல்ல அப்படிங்கிறது மாணவர்களிடையே ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது சம்பந்தமா நம்மகிட்ட பேசுறதுக்கு திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினர் சமூக ஆர்வலர் வரதராஜன் வந்திருக்காரு. அவருக்கு வணக்கம் சார். இப்போ இந்த பல்கலைக்கழகத்துல என்ன குற்றச்சாட்டு இருக்கு? இந்த குற்றச்சாட்டுகள்ல நீங்க வெளியில யார்ட்டையும் சொல்லிருக்கீங்களா, ஒரு போராட்டம் பண்ணீங்களா, இல்ல ஒரு அதிகாரிகள்
மட்டத்தில் இதை தெரிவிச்சிருக்கீங்களா? இது இந்த மாதிரி இருக்கு, இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கீங்களா? பல்கலைக்கழகம் திருவாரூர் மாவட்டமே பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த மாவட்டம். இது கல்வியிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டம். அப்ப இங்க ஒரு மத்திய பல்கலைக்கழகம் வரும்பொழுது மாணவர்களும் இங்க இருக்கின்றவர்களும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கருதினாங்க. ஆனா கடந்த 5 ஆண்டுகள் இந்த பல்கலைக்கழகத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர் மத்தியிலுமே இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூஜிசி அறிக்கைப்படி அங்க 20 பேராசிரியர்கள், 60 இணை பேராசிரியர்கள், 160 உதவி பேராசிரியர்கள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு 58 பேராசிரியர்கள் மட்டுமே அங்க இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. அதுலயும் பாதி பேர் கிட்டத்தட்ட ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மாணவர்கள் சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 500 கிட்டத்தட்ட மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப மாணவர் சேர்க்கையிலும் மிகவும் பின்தங்கி இருக்குது. 20 பாடப்பிரிவுகள்ல வருடத்திற்கும் 30 மாணவர்கள் பார்த்தாலே இந்த 5 வருடத்துல ஒரு மிகப்பெரிய மாணவர் சேர்க்கை என்பது அங்க நடந்திருக்கும். ஆனா இதெல்லாம் நடக்கல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் அங்க மாணவர்களுக்கு எதுவுமே இல்ல. லேப் வசதி இல்ல, அவர்களுக்கான விளையாட்டு அரங்கங்கள் இல்ல, இப்படி ஒன்னு சாதாரண தண்ணீர் பிரச்சனைல இருந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் அங்க எதுவுமே செய்து கொடுக்கப்படல. அப்படி எப்படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமா இது இருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்படி தொடர்ந்து அதன் கட்டுமான பகுதிகளையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்டடங்கள் நிறைய இருக்குது. அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி 700 கோடியில பாத்தீங்கன்னா 90% கட்டடங்கள் இருக்குது. ஆனா மாணவர்களின் அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி எந்த தேவைகளும் பூர்த்தி செய்யப்படல. அப்ப வெறும் யாருக்காக கட்டப்பட்டதோ அந்த கட்டிடங்கள் மட்டுமே இருக்கிறத தவிர அங்கு மாணவர்கள் இல்லை என்பதுதான் அங்க நிலைமையா இருக்குது. இதை விட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்களோட அலுவலகம் கூட, மத்திய அரசு அலுவலகம் கூட திருவாரூர்ல இருக்கிற மாவட்ட ஆட்சியரகத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கிற தமிழக அரசின் கட்டடத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. அதை கூட இன்னமும் மத்திய அரசு அவங்களோட பல்கலைக்கழக கேம்பஸ்குள்ளார கொண்டு வர முடியல. அப்ப என்னன்னா இன்னும் முழுமையாக பணிகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. அப்ப மாணவர்களுக்கு அங்க தேவைகளும் நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் தொடர்ந்து குறையா இருக்கு. அது குறித்து நாங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறோம், குற்றச்சாட்டுகள் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா அது கண்டுகொள்ளவில்லை, அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான செய்தி. உங்க தகவலுக்கு நன்றி. இப்பொழுது நம்மள்ட்ட பேசுறதுக்காக முன்னாள் மாணவர் அரவிந்த் வந்திருக்காங்க. வணக்கம். இப்ப இந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சீங்க, உங்களோட பல்வேறு கனவுகளோட இந்த யூனிவர்சிட்டிக்கு போனேன், ஆனா அங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதாவது எனக்கு திருப்தியான கல்வி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. அது சம்பந்தமா சொல்லுங்க. என்ன உங்களுக்கு அங்க அந்த பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருந்தது? வணக்கம். நான் முன்னாள் மாணவர்னு சொன்னாலே எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு அப்புறம் படிக்கக்கூடிய முடியாத ஒரு சூழல்லே உருவாக்கிட்டாங்க. எப்படின்னா ஒரு மாணவர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நம்ம டெஸ்ட் எழுதுற கூட அனைத்து விதமான மார்க் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா வந்துட்டு அதே நம்ம ஒரு செமஸ்டர் அட்டன் பண்ணும்போது 0% அப்படிங்கிற ஒரு நிலையை தான் கொண்டு போய் வச்சாங்க. அனைத்து பேப்பர்களையும் மதிப்பெண்ணை குறைச்சி ஒரு ஃபெயில் ஆகக்கூடிய, அதாவது ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு படிப்பானோ அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்குனாங்க. என் கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 18 பேர்ல 3 பேர் காலேஜை விட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போறது மாதிரின்னு கிடையாது, போய் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் உன்னால அச்சீவ் பண்ண முடியாது, படிக்க முடியாது, மற்ற ஸ்டூடெண்ட் வெளிமாநில ஸ்டூடெண்ட்களோட உன்னால ஈக்குவலா போட்டி போட்டு உன்னால முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை மறைமுகமா தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி நிறைய பேரை வெளியில போகக்கூடிய அளவுக்கு உருவாக்கிட்டாங்க. இவங்களோட பொசிஷன் என்னன்னா ஒரு தரமான கல்வியை 100% மார்க் எடுக்கிறவன்ட்ட கொடுக்கறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, அது எல்லாருமே கொடுக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா புறக்கணிச்சுட்டு வெளியில இருந்து வரவங்களுக்கு மட்டும் நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கறாங்க. முழுமையா படிக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு இதுமே இல்லாம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கல்வியை கொடுக்காம 100% மார்க் எடுக்கிறவனுக்கு அவங்க கல்வியை கொடுத்து என்ன பண்ண முடியும், அது என்ன சாதனைன்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியல இன்ன வரைக்கும். இப்ப அந்த கல்லூரியில நீங்க படிச்சிருக்கீங்க, 40% அதாவது 100%ல 40% மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 40% மாணவர்கள் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், 20% மாணவர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல நீங்க படிச்சப்ப அடிப்படை வசதிகள் எப்படி இருந்துச்சு, இந்த ஆய்வக வசதி எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. ஆய்வக வசதி அடிப்படை வசதின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு லைப்ரரிங்கிறது நார்மலா அனைத்து ஸ்டூடெண்ட்டும் படிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனா அந்த மாதிரி கிடையாது, ஒரு சின்ன ரூம் தான் அது. அதுலயே அந்த அளவுக்கு வரமாட்டாங்க, புக்ஸ் எல்லாம் அவ்வளவு இருக்காது, நம்ம தேடுற புக் எதுவுமே கிடைக்காது, அப்படியே இருந்தாலும் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஒரு டெஸ்க் கூட நம்ம உட்காந்து படிக்கிற, அதாவது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம்னா அது ஸ்கூல்ல ஃபுல்லா இரும்பு பெஞ்சா இருக்கும், இங்க அதுல பிளைவுட் போட்டு மைக்கா ஒட்டிருப்பாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது, ஃபெசிலிட்டின்னு எதுவுமே கிடையாது. இங்க இந்த ஆய்வக வசதி, ஆய்வகத்தில் உள்ள அந்த மெட்டீரியல் எல்லாம் இங்க இருந்துச்சா,
எப்படி அந்த மாணவர்கள் அந்த ஆய்வு அதாவது உலகத்தரத்துக்கான அந்த அளவுக்கு அந்த யூனிவர்சிட்டியில உள்ள அந்த இது ஆய்வக கூடங்கள்லாம் இருந்துச்சா, அதுக்குள்ள மெட்டீரியல்லாம் இருந்ததா? அந்த அளவுக்குலாம் எதுவும் சொல்ல முடியாது. உலகத்தரம் வாய்ந்த அளவுக்குலாம் இங்க எதுவும் கிடையாது. மெட்டீரியல்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ ப்ரொஜெக்டர்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு ப்ரொஜெக்டரை வச்சுதான் எல்லா இதுலயும் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரொஜெக்டர்னு ஒண்ணு இருக்கும், அது மூலமா வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கொண்டாந்து காட்டுவாங்க, அவ்வளவு. பேராசிரியர்கள் வந்து எப்படி எந்த அளவுக்கு இருக்காங்க, வகுப்பறைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு, பேராசிரியர்கள் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பேராசிரியர்கள் இருக்காங்களா? இப்போ இதுல மொழி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கு, அது என்ன சொல்லுங்க? பேராசிரியர் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் கிடையாது. அவங்க மொழி பிரச்சனைங்கிறது இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து சொன்னோம்னா மொழி பிரச்சனை ஒரு பிரச்சனை கொண்டு போனோம்னா நம்மள வந்துட்டு ரொம்ப இழிவா நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உருவாகி இருந்துச்சு. உண்மையாதான். உங்களுக்கு வகுப்பறைகள்ல பாடங்கள் முழுமையா நடத்தப்பட்டுச்சா? அந்த பாடப்பிரிவுகள்லாம் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பயன் இருந்துச்சு அந்த யூனிவர்சிட்டி பாடப்பிரிவு? அந்த அளவுக்கு ஒன்னும் புரிஞ்சதுன்னா அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதான் சொல்றேன்ல, நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டோம்னா அதை வந்து எல்லாருக்கும் மத்தியில நம்ம சொல்லிக் கொடுக்கறத விட நம்மள வந்து ஒரு ஏளனமா நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் கொண்டு வச்சிருந்தாங்க நம்மள. பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கான பாடப்பிரிவுகள் இருக்கப்போ அந்த அளவுக்கு பேராசிரியர்கள்ங்கிறப்போ உங்களுக்கு முழுமையா அந்த பாடங்கள்லாம் வந்து சேர்ந்துதா அப்படிங்கறது தான் இப்போ கேள்வி. இல்ல, சேரலங்கிறது தான் உண்மை. முழுமையான அளவுலாம் வந்து சேரல, பாடம்லாம் நமக்கு வந்து சேரல. தகவலுக்கு நன்றி. இப்போ இது சம்பந்தமா நம்மகிட்ட பேசுறதுக்காக மாணவர் பெருமன்றத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம். ஒரு பல்கலைக்கழகம் என்பது கற்பித்தல் இருக்கக்கூடாது, ஆய்வு மையமாக இருக்க வேண்டும். ஆனால் திருவாரூரில் இயங்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம் ஆய்வு மையமாக இல்லை. இங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் என்பது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு பாடம் முடித்து வெளியே வந்தால் ஒரு திருப்தி இருக்க வேண்டும். நாம் நன்றாக கற்றோம், நாம் நன்றாக ஆய்வு செய்தோம் என்ற திருப்தி இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு மாணவர்களிடம் இல்லை. ஆனால் இங்கு 20 பாடத்திட்டங்கள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறார்கள். ஆனால் 20 பாடத்திட்டங்கள் நடத்தப்படுவது என்பது அப்பட்டமான பொய். இங்கு இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த 5 வருட பாடப்பிரிவில் 5 MSc மட்டுமே உள்ளது, MA பாடப்பிரிவு என்பது இல்லை. அதே போல 9 2 வருட பாடப்பிரிவுகள் 9 இருக்கிறது. அதிலே MA 2 மட்டும்தான் செயல்படுகிறது, MSc 4 செயல்படுகிறது. அதே போன்று PhD பாடப்பிரிவில் தமிழ் கொண்டு வரப்படவில்லை, ஆங்கிலம் மட்டுமே இயங்குகிறது. மற்ற பாடப்பிரிவுகள் நடத்தப்படுமா நடத்தப்படாதா என்ற கேள்விக்குறிதான் இயங்குகிறது. ஆனால் பொத்தம் பொதுவாக வெளியிலே இந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் 20 பாடப்பிரிவுகள் நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இது மாணவர்களை ஏமாற்றக்கூடிய செயல், பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய செயல். உள்ள நிலவரங்கள் என்னவோ அதை அப்பட்டமாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு இணைந்த ஒரு இணக்கம் வேண்டும். பொதுவாக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள வேறுபாடு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளது. தொடர்ந்து பேசலாம். உங்களோட தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தொடர்ச்சியாக பேசலாம் திரு செந்தில் தேவா. அதாவது பல்கலைக்கழகங்கள் என்பது வெறும் பயிற்றுவிக்கும் மையங்களாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆய்வு மையங்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது பல்கலைக்கழகம் என்ற முழுமையை பெறும். மத்திய பல்கலைக்கழகம் என்ற பெயர்ல ஒரு சாதாரண ஒரு மாநில பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் கூட இல்லை என்று சொன்னால் என்ன என்ற குற்றச்சாட்டு மாணவர்கள் மத்தியிலே அதிகமாக எழுகிறது. திருவாரூர் களத்திலிருந்து நமது செய்தியாளர் சொன்ன கருத்துக்களை கேட்டோம். அதாவது ஒரு மாநில பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் கூட இந்த மத்திய பல்கலைக்கழகத்தில் இல்லை, கட்டிட வசதிகள் கூட சரியாக செய்து கொடுக்கவில்லை, அடிப்படை வசதிகள் கூட இல்லை, அமர்ந்து படிப்பதற்கான இருக்கைகள் கூட சரியாக இல்லை என்று அந்த படித்த மாணவர் ஒருவரே சொன்னார். ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர்கள் சொல்வதே கூட எங்களுக்கு புரியவில்லை, மொழி பிரச்சனை இருக்கிறது, அது நாங்கள் கேட்டால் எங்களை ஏளனம் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் வைத்தார். நாம் தொடர்ந்து பேசலாம். சார், நான் உங்ககிட்ட கேட்கிறது, இப்ப இந்த மத்திய பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் சேர்க்கை என்பது எதற்காக கம்மியாக இருக்கிறதா? இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? வெறும் புராதன பாடத்திட்டங்கள் இருப்பதனால, இல்ல தொழில்நுட்ப கல்விகள் வைத்தா அதற்கான மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்குமா? இந்த மத்திய பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் நடத்தக்கூடிய கோர்ஸுகள் எல்லாமே ட்ரெடிஷனல் கோர்சஸ். இந்த லைஃப் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இவைகள் அனைத்துமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்திலும் இருக்கிறது, எல்லா கல்லூரிகளிலுமே இருக்கிறது. இப்ப கல்லூரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜஸ் ஆக மாறிவிட்டது. நான் கல்லூரி கல்வி இயக்குநராக இருக்கும்போது 42 கல்லூரிகளுக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன். அவர்களே அவர்களுடைய பாடத்திட்டத்தை வகுத்துக் கொள்ளலாம்,
இனோவேட்டிவ் சிலபஸ் எங்க இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதையும் எடுத்து அடாப்ட் பண்ணி அதை மாணவர்களுக்கு போதிக்கலாம் என்பதுதான் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தரமான கல்லூரிகளே நம்மிடத்தில் இருக்கிறது. இவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பயிற்றுவிக்கக்கூடிய கோர்ஸுகள் எல்லாம் ட்ரெடிஷனல் கோர்சஸாக இருக்கிறது. உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இது +2 படித்த மாணவர்கள் டைரக்டாக 5 ஆண்டுகள் படித்த உடனே எம்எஸ்சி டிகிரியை வாங்கிக் கொண்டு வெளியில செல்வார்கள். இதுல பிரச்சனை என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், இதே சிஸ்டத்தை நமது பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலுமே நாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதுல என்ன பிரச்சனை வந்தது என்றால், 3 ஆண்டுகளிலே வெளியே செல்ல வேண்டும் என்று ஒரு மாணவி நினைக்கிறார். அவருக்கு திருமணம் ஆகி விடுகிறது, அவர் டிஸ்கண்டினியூ ஆகி போக வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்ன டிகிரி கொடுப்பது? 5 ஆண்டில் 3 ஆண்டு என்று போட்டு தர முடியாது, ஏதாவது ஒரு டிகிரி தர வேண்டாம். அதற்காக நாங்கள் எல்லாம் சிண்டிகேட்டில் என்ன சஜஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசிஇ 3 ஆண்டுகள் முடித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு பிஎஸ்சி என்ற ஒரு டிகிரியை கொடுங்க. 4வது ஆண்டு படிக்கிறார்கள் என்றால் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறார். 5 ஆண்டு முடித்து விட்டால் எம்எஸ்சி என்று கொடுங்க. 3 ஆண்டில் முடித்தவர்களுக்கு பிஎஸ்சி என்று கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னோம். ஆனால் மாணவர்கள் இதை நம்பவில்லை. இந்த மாதிரி கோர்ஸில் சேர்ந்து நாம் கஷ்டப்படுத்தப்படுவதை விட சாதாரண பிஎஸ்சி எம்எஸ்சியே நாம் சேரலாம் என்பது இதுல பெரிய அட்வான்டேஜ். ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. முழுவதுமாக படித்து முடிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு என்ன விருப்பம் இல்லை, சிரமம் இருக்கிறது. பேசலாம். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பு பதிவாளர் திரு ரவீந்திரன் நமக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். திருவாரூர் ஒரு கிராமம் போன்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால் இங்கே ஒரு 520 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் உருவாக்குவதில் பல வகையான சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. அவற்றை சரி செய்வதற்காக கடந்த 5 வருடங்களாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஒன்று சொல்வதாக இருந்தால், மத்திய பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் விவசாய நிலம். இதனை நாம் ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு முதலில் காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். 8 கிலோமீட்டருக்கு அதிகமான காம்பவுண்ட் வால் கட்டப்பட்டுள்ளது. அப்புறம் இது காவிரி டெல்டா பகுதியில் இருப்பதனால் வெட்டாறு என்ற ஒரு ஆறு இந்த பல்கலைக்கழகத்தை 2ஆக பிரிக்கிறது. அதாவது ரெசிடென்சியல் கேம்பஸ் சொல்லுவாங்க, இந்த பேராசிரியர்கள் எல்லாம் தங்குவதற்கான இடமும் மற்றும் அகாடமிக் கேம்பஸ் சொல்லுவாங்க, மாணவர்கள் படிக்கிறதுக்குள்ள இடமும். இந்த 2ஐயும் வெட்டாறு என்ற ரிவர் பிரிக்கிறது, ஆறு பிரிக்கிறது. காவிரி ஆறு மேற்கில் இருந்து கிழக்கு போகும்போது மழை அல்லது வெள்ள நீரோட்டம் நிறைய வரும்போது தண்ணீர் மேற்கிலிருந்து கிழக்கே போகும். 520 ஏக்கரிலும் தண்ணீர் நிறைய வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒரு காம்பவுண்ட் வாலை 8 கிலோமீட்டர் போட்டு அப்படியே அதை நிறுத்தி வைக்க முடியாது. அந்த தண்ணியை ஃப்ளோ பண்ண விட வேண்டும். அல்லவென்றால் நிறைய அழிவுகள் ஏற்படும். அதனை தடுப்பதற்காக நாங்கள் தேவையான பல முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறோம். இதற்காக ஆர்கிடெக்ட், பிளானிங் ஆபீசர்ஸ், பல கன்சல்டிங் ஏஜென்சிகளை எல்லாம் கலந்து ஆலோசித்து மாஸ்டர் பிளான் என்று சொல்வார்கள், அந்த பிளான் உருவாக்கி இருக்கிறோம். இங்கே அந்த பிளான் இருக்கிறது. முடிந்தால் டிவி வியூவர்ஸுக்கு அதை காட்டுவார்கள். பார்த்தால் மேற்கிலிருந்து கிழக்கே அந்த தண்ணீர் ஃப்ளோ ஆவதற்காக நாங்கள் வாய்க்கால்கள், மதகு போன்றவைகள் எல்லாமே நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் பக்கத்தை இதை சுற்றி இருப்பவர்கள் விவசாய குடிமக்கள். அவர்களுடைய விவசாயம் எந்த விதத்திலும் இங்கு ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பித்திருப்பதனால் அது எந்த விதத்திலும் தடைப்படக்கூடாது, விவசாய ஆக்டிவிட்டிஸ். அதற்காக வேண்டி நாங்கள் அதற்கு மிகவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம், முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். மேலும் இரண்டாவது என்னவென்றால், இது ஒரு வண்டல் நிலப்பகுதி. மழை பெய்தால் முட்டளவுக்கு 2-3 அடி அளவுக்கு மண்ணிற்குள் துளிக்குள் கால்கள் புதையும். அந்த மாதிரி ஒரு நிலப்பகுதி. மாணவர்கள் நடந்து செல்வதற்கு நாம் ரோடு வசதிகள், சரியான ரோடு வசதிகள் செய்ய வேண்டும். முதல் ஒரு வருடம் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். ஏனென்றால் ஒரு குறைந்த காலகட்டத்தில் எங்களால் தேவையான நடைபாதை வசதிகளும் ரோடு வசதிகளும் எங்களால் செய்து கொடுக்க முடியவில்லை.
மேலும் இது திருவாரூர் என்பது ஒரு வித்தியாசமான நிலப்பரப்பு. இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளிதான் செம்மண் போன்ற மண் வகைகள் ரோடு அமைப்பதற்கு தேவைப்படும். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு இங்கு பார்த்த பிறகு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது என்றால் 50 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே பாறைகளோ கல் குவாரிகளோ கிடையாது. கல் மண் எல்லாமே வர வேண்டியது 50 கிலோமீட்டர் அங்கிருந்து தூரத்தில் இருந்துதான் திருச்சி போன்ற இடங்களில் இருந்தான் திருவாரூருக்கு கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான காலகட்டம் இருந்தது. மேலும் இந்த சரியான ரோடு வசதிகள் முக்கியமான மெயின் ரோட்டில் இருந்து யூனிவர்சிட்டி கேம்பஸிற்கு வருவதற்கு உள்ள ரோடு இல்லை. கும்பகோணம் போறதற்கு ஒரு ரோடும் மயிலாடுதுறைக்கு போறதுக்கு ஒரு ரோடும் திருவாரூரில் இருந்தது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மத்திய பல்கலைக்கழகம் அமைந்ததனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உதவியாக தேவைப்பட்டது. அவர்களும் அழகான ரோடு போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஐ கேன் சே தட் இட் இஸ் எ வேர்ல்ட் கிளாஸ் ரோடு. இந்த பைபாஸ் ரோடு திருச்சியில பாக்குறது மாதிரி அழகான ரோடு ஆத்துக்கு 2 பக்கம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதனால மாணவர்களுக்கு இப்பொழுது சாலை போக்குவரத்து வசதிகளில் எந்த ப்ராப்ளமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் போது யூஜிசி மொத்தம் 20 டிபார்ட்மெண்ட்ஸ் உருவாக்குவதற்கு அவர்கள் சாங்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 20 டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 7 ஃபேக்கல்டிஸ் சொல்லுவாங்க. அந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டிய பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், அப்படி 7 பேர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்திருந்தாங்க. அப்படியாக மொத்தம் 140 பொசிஷன். 20 டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 7 பேர், 140 பொசிஷன் சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த 140 வரையும் உடனே நாளைக்கே எடுக்கணுமானா எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்திருந்தோம்னா அவங்கள நம்ம சும்மா வச்சிட்டு இருக்க முடியாது. உடனே நம்ம அவங்களுக்கு வேலை கொடுத்தாக வேண்டும். அதனால நம்ம உடனே 140 வரைக்கும் சாங்ஷன் பண்ணியிருந்தாலும் உடனே நம்மளால எடுக்க முடியாது. அதனால நாங்க ஒவ்வொரு கோர்ஸ் ஆரம்பிச்ச உடனே அதுக்கு தேவைப்பட்ட ஆட்களை எடுத்தோம். அப்புறம் நான் இங்கு பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். திருவாரூர் என்பது 3rd டயர் சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது சென்னை போன்ற சிட்டிகள் மிகவும் அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் வந்திருக்காங்கன்னா தங்குவதற்கு ஒரு லாட்ஜ் வசதி இருக்கும், ஹோட்டல் வசதி இருக்கும். அவங்க நினைச்ச உடனே போய் தங்கிக்கலாம். அப்புறம் போக்குவரத்து வசதிகளும் தாராளமாக இருக்கும். ஆனால் திருவாரூர் 3rd டயர் சிட்டி சொல்லும் போது ஒரு ஆசிரியரோ ஒரு துணை பேராசிரியரோ இங்க வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்கு உடனடியாக இடவசதிகள் கிடையாது. அதனால இங்கு இதற்கு முன்பு பணியாற்றிய வைஸ் சான்சலர், பதிவாளர் அவர்கள் எல்லாம் முடிவெடுத்து முதலில் இங்கு தங்குவதற்கு தேவையான கட்டடங்களுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா இங்க ஒரு நல்ல படித்த பெரிய வேலை பார்க்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இங்க வந்தாருன்னா அவர் தங்குறதுக்கு இட வசதிகள் இல்லை. அதனால அதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கு நிறைய ஒரு 100 ஏக்கர் நிலத்துல நாகக்குடிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு தேவையான கட்டடங்கள் 140 பொசிஷனுக்கும் உள்ள கட்டடங்கள் எல்லாம் முதல்ல பிரியாரிட்டி கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. அதனால அந்த கட்டடங்கள் இருப்பதனால நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் என்றால், இப்படி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் தங்குவதற்கு தேவையான கட்டடங்கள் ரெடியாகிவிட்டால் அவர்கள் எல்லாம் உடனே இங்கு தங்குவதற்கு வசதிகள் இருக்கின்றன, எனவே நாம் இங்கு ஜாயின் பண்ணலாம் அப்படி சொல்லி வருவாங்க. அப்படின்னா பேராசிரியர் தட்டுப்பாட்டை நாம் நீக்கலாம் என்று நினைத்து அப்படி ஒரு முடிவெடுத்து உடனே முதல் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி we have given to the faculties and staff members இங்க தங்குற மாதிரி உள்ளதுக்கு கொடுத்திருந்தோம். நான் அடுத்தல வரேன். ஓகே. சோ தென் செகண்டரி ரோடு வசதி சொல்லியாச்சு, காம்பவுண்ட் வால் ஆச்சு, இனி கட்டடம் கட்டணும். ஆனா அதற்கு முன்னாடி இது ஆல்ரெடி சொன்னேன், திருவாரூரில் பெரிய கட்டட வசதிகள் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் பரந்த மனப்பான்மையுடன் பழைய கலெக்டர் ஆபீஸை இந்த யூனிவர்சிட்டி நடைபெறுவதற்காக தாராள மனதுடன் கொடுத்தார்கள். அதனால் எங்களால் உடனடியாக இந்த யூனிவர்சிட்டியை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவிகரமாக இருந்தது. மேலும் இங்கு மாணவர்கள் சேர்றவங்க எல்லாம் தங்குறதுக்கு பக்கத்துல ஹாஸ்டல்ஸோ விடுதிகளோ தேவையான அளவுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் தங்குவதற்கு நாம் உடனடியாக ஹாஸ்டல் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும்.
இது ஹாஸ்டல் வசதி என்றால் 50 மாணவர்கள் 100 மாணவர்கள் தங்குவதற்கு மாதிரி உள்ள வசதிகளிலே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தங்குவதற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்கு அந்த இது விடுதிகள், மாணவர்கள் தங்கும் விடுதிகள் உருவாக்குவதற்கு தேவையான முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஏனென்றால் மாணவர்கள் வந்த பிறகு அவர்கள் தங்குவதற்கு, அவர்களுக்கு சேஃப்டி இதெல்லாம் பண்றது திருவாரூரில் அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதனால ஹாஸ்டல் வசதிகள் செய்து கொடுப்பதற்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம். பேரலி லைப்ரரி வசதிகள், ஆய்வக வசதிகள், பாடங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு உள்ள கிளாஸ் ரூம் வசதிகள், இவைகளெல்லாம் செய்வதற்கு பிரியாரிட்டி கொடுத்தோம். இவைகளெல்லாம் பேரலாக கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருந்தன. என்னிடம் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, எவ்வளவு ரூபாய் நாங்க கட்டடத்துக்கு இது செலவு பண்ணி இருக்கிறோம்னா 307 கோடி ரூபாய்க்கு அதிகமான ரூபாய்கள் இதுவரை செலவு செய்து தேவையான பல விதமான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள், அடிப்படை வசதிகள், ரோடு, காம்பவுண்ட் வால், செக்யூரிட்டிஸ், லைப்ரரி, ஹாஸ்டல்ஸ், கிளாஸ் ரூம்ஸ், லேபரட்டரிஸ், ஆல் தீஸ் திங்ஸ் we are doing, we have done with the money allotted by the UGC. மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பு பதிவாளர் திரு ரவீந்திரன் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுக்கிறார். நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கான அடிப்படை வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த இடம் என்பது, திருவாரூர் என்பது இதற்கான சரியான இடமாக எங்களுக்கு படவில்லை. மழை பெய்தால் தண்ணீர் முட்டிய அளவுக்கு நிக்குது, நாங்கள் எங்களால் சாலை வசதிகள் போட்டு தர முடியவில்லை என்று அவர் தரப்பு நியாயங்களை சொல்கிறார். தொடர்ந்து பேசலாம். மாணவர்களுக்கு இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய குளறுபடிகளை சரி செய்வதற்கான தீர்வுகள் என்ன, யார் கையில் இந்த தீர்வுகள் இருக்கிறது, தொடர்ந்து பேசலாம். உள்ளதொள்ளபடியிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Why are you looking so huh? ஏன் உம்முன்னு பாக்குறீங்க? திங்கள் முதல் வெள்ளி வரை பாரதிய ஜனதாவை பற்றி தமிழக முதல்வர் விமர்சிக்க தயங்குகிறார். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படவா வேணவா? தேர்தலுக்காக இந்த இயக்கம் அல்ல, காங்கிரஸ் உடைய சதி அப்படிங்கிற முழுமையா சொல்ல விடுங்க. தயவு செஞ்சு இன்டரப்ட் பண்ணாம சொல்ல விடுவீங்களா? இந்த ஆட்சியில 13 முறைக்கு மேல அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் நல்ல நிர்வாகத்திற்கு அடையாளம். காங்கிரஸ் உடைய நிலைப்பாடுல இருந்து உங்களுடைய நிலைப்பாடு எந்த வகையில் மாறுபட்டது? 1000 கேள்வி கேளுங்க, I am prepared to answer any question. ஊழல் என்பது ஒரு கட்சிக்கோ ஒரு ஆட்சிக்கோ உள்ள விஷயம் அல்ல. அநியாயமான, அபாண்டமான, பொய்யான, உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு. அரை ஸ்டீல் வழங்கும் ஆயுத எழுத்து திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு உங்கள் தந்தி டிவியில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உயரத்தை நோக்கி அரைஸ் டிஎன்டி பார்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிடி வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள். திருவாரூரில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மாணவர்களும், முன்னாள் மாணவர்களும், சமூக ஆர்வலர்களும், மாணவர் அமைப்பினரும் குற்றச்சாட்டுகளாக சொல்கிறார்கள். அதனை அப்படியே நிர்வாகம் என்பது மறுக்கிறது. அதற்காக பொறுப்பு பதிவாளர் திரு ரவீந்திரன் நமக்கு பல கருத்துக்களை சொன்னார். எங்களால் முடியாது, நாங்கள் செய்வதெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று தன்னுடைய நியாயங்களை சொன்னார். களத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் செய்தியாளர்கிட்ட மீண்டும் போலாம். திரு செந்தில் தேவா, அதாவது மாணவர்கள் இந்த பிரச்சனை பற்றி என்ன மாதிரியான முறைகேடுகளை யாரிடெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க? குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், யாருக்கிட்டே அந்த முறைகேடுகளை கொண்டு போயிருக்காங்களா? இது சம்பந்தமா மத்திய அரசு மாநில அரசுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கதா பல்வேறு அமைப்புகள் சொல்றாங்க. மாணவர் பெருமன்றம், மாணவர் அமைப்புகள் சார்பாக போய் மத்திய அரசுக்கு சொல்லியிருக்காங்க, மாநில அரசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க கேட்போம். சார், இப்போ இந்த பல்கலைக்கழக நடவடிக்கைகள்ல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அதை களையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாநில அரசுக்கு எது தகவல் தெரிவிச்சிருக்காங்களா? எந்த அளவுக்கு அந்த நடவடிக்கை இருக்கு? அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் சார்ந்திருக்கிற அமைப்பின் மூலம் தகவல் முன்னாடியே அங்க மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் ஆய்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அதனால இந்த திருவாரூர் சட்டப்பேரவை உறுப்பினரை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க முன்னாள் முதல்வர், அவங்க சந்திப்பது ரொம்ப கஷ்டம்.
திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கே உலகநாதன் வரவழைத்து அவர் மூலமாக பல்வேறு குறைகள் நடைபெற்ற அத்தனை குறைகளை சொல்லியிருக்கிறோம். குறிப்பா 151 பேராசிரியர் கட்டாயம் வேணும், அது நிரந்தரமா வேணும், அது இல்ல, அதற்கான முன்முயற்சி. இரண்டாவது, பாடப்பிரிவுகள் 19 தான் இருக்குது. அனைத்து பாடப்பிரிவுகளும் இந்த கல்லூரிக்கு கொண்டு வர வேண்டும், மத்திய பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதை விட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ் மொழியும் போதனை மொழியாக ஆக்க வேண்டும். அது ஏன்னா செம்மொழி ஆயிருக்கு. நீங்க 3% 1500 பேர் மட்டுமே பேசுகிற சமஸ்கிருத மொழிக்கு கடந்த 2010ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிட்டு இருக்கிற நிதி 108,75,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தமிழ் மொழிக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற மொழிகள் 22 மொழிகள். அந்த 22 மொழிகளுக்கும் குறைவாக ஒதுக்கீடு செய்து ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்திற்கு மட்டுமே அதிக மொழி ஒதுக்கிறது. எனவே இங்க போதனை மொழியாகவும் கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த பாடப்பிரிவுகள்ல இந்த செம்மொழி பாடப்பிரிவுகள் செம்மொழி தமிழ் அப்படிங்கறத கூட வெறும் தமிழ் தான் கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு மாணவியர்கள் மத்தியில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது அவங்க கொடுத்த அந்த சான்றிதழ்ல தமிழ்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க, அதுல செம்மொழி தமிழ்னு இல்ல, அது எங்களுக்கு பின்னாடி பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. இந்த சர்டிபிகேட் கொடுக்கறன்னு எல்லா மாணவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் லிட்டரேச்சர், எம்ஏ லிட்டரேச்சர் இருக்கிறது, அது ஆங்கில லிட்டரேச்சர் இருக்கிறது. அது செம்மொழி தமிழ் என்று வழங்குவதா, தமிழ் மொழி என்று வழங்குவதா என்பதற்கே இந்த வரையும் ஆய்வு நடந்துகிட்டதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. செம்மொழி என்றாலும் தமிழ் மொழி என்றாலும் செம்மொழி தான் கொடுக்கலாம் சர்டிபிகேட். அரசு சார்பா அரசு தரப்புல இது சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் நேரடியாக ராஜ்யசபா உறுப்பினர் டி ராஜாவோட சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அப்பொழுது கபில் சிபில் இருந்தார், அவரிடம் நேரடியாக பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான முடிவும் இதுவரை எடுக்கவில்லை, அவர்களும் சொல்லவில்லை. ஆகட்டும் பார்ப்போம் என்று அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நன்றி, உங்க தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம் திரு செந்தில் தேவா. அதாவது மொழி பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. மத்திய பல்கலைக்கழகங்கள்ல பயிற்றுவிக்கும் மொழி என்பது ஆங்கிலமாக தான் இருக்கும். எக்ஸாம் கூட ஆங்கிலத்துல தான் எழுதுவாங்க. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாருங்க? இது மைய பல்கலைக்கழகம் என்பது இந்தியா முழுவதற்கும் பொதுவானது. அங்கே ஜம்மு காஷ்மீர்ல இருந்து படிக்கிறார், பீகார்ல இருந்து படிக்கிறார்கள். இப்படி பார்த்தீர்கள் என்றால் ஒரு 5-6 ஸ்டேட், கேரளா, ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட், இவங்க எல்லாம் அங்கே படிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு பல்கலைக்கழகம் இல்ல, இந்திய பல்கலைக்கழகம். இந்திய பல்கலைக்கழகத்தில் இந்தியாவில் வெவ்வேறு மொழிகள் பேசுகிறார்கள். 22 ஸ்டேட்ல ஹிந்தி பேசுகிறார்கள், மீதம் இருக்கக்கூடிய 7 ஸ்டேட்ல வேற வேற மொழிகளை பேசுகிறார்கள். பொது மொழியாக நமக்கு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜாக நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது ஆங்கிலம் தான். தமிழக அரசினுடைய கொள்கை என்ன? தமிழ் இணைப்பு மொழி ஆங்கிலம். இப்பொழுது ஆங்கிலத்தில் தான் வைத்திருக்கிறார்கள், இந்தியில வைக்கல. பீகார்ல இருந்து வந்துட்டாங்க, அதனால இந்தியில சொல்லிக் கொடுக்கறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகவே ஆங்கிலம் இருக்கிறது. நாம் தமிழும் படிக்க மாட்டோம், ஆங்கிலமும் படிக்க மாட்டோம். ஆனா டிகிரி மட்டும் எனக்கு வேணும், வேலை வேணும் அப்படின்னா 120 கோடி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 1 கோடி பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிந்து வைத்துக் கொண்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பிரச்சனைக்கு, அதாவது பொதுவாக இந்த மத்திய பல்கலைக்கழகம் இந்த பிரச்சனைக்கு குறிப்பாக என்ன தீர்வு சொன்னாங்க? இதற்கு தீர்வு இவர்கள் சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்பது ரெஜிஸ்ட்ரார் சொல்வதிலிருந்து தெரிகிறது. சாயில் சரியில்லை, பக்கத்தில் கால்வாய் போகிறது, 8 கிலோமீட்டருக்கு காம்பவுண்ட் கட்டி இருக்கிறேன், இங்கும் அங்கும் போக்குவரத்து இல்லை, இதெல்லாம் இல்லை என்கிறார்கள். இதையெல்லாம் சர்வே பண்ணிருக்கணும். முதல்ல இந்த பல்கலைக்கழகம் எங்கு அமைந்தால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா வசதிகளும் அங்கு கிடைக்குமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிக்கிறார்கள், வெளிநாட்டு மாணவர்கள் கூட வரலாம். அவர்கள் எல்லாம் படிப்பதற்கான வாய்ப்புகள், வசதிகள் இங்க இருக்கிறதா என்பதை முன்னாலேயே செஞ்சிருக்கணும். ஒன்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ ரோடு இல்ல, தண்ணி உள்ள போகுது, காம்பவுண்ட் போடல, அது மண்ணு சாயில் இதா இருக்கு, வேற மாதிரி மண்ணா இருக்கு. சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணத்தானே செய்வாங்க. ஒரு கல்லூரினா அதை கட்டுறதுக்கு, ஒரு பல்கலைக்கழகம் கட்டுவதற்கு இதெல்லாம் ஒரு பேசிக் திங்க. இது கூட செய்யலைங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த குறைபாடுகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் தானே வழியா இது மாணவர்கள் மீது சுமத்த முடியாது. கடைசியாக சொல்லுகிறேன், அங்கே கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், ஆங்கிலத்தில் தான் நடத்துகிறார்கள். நிச்சயமாக பிரச்சனை முழுவதற்குமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் என்பதை
முனைவர் திரு முத்துவீர கணபதி குற்றச்சாட்டாக வைக்கிறார். அதாவது ஒரு பல்கலைக்கழகம் என்பது சரியான முறையிலே திட்டங்கள் போடப்பட்டுதான் ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்த பிறகு இதுல அது சரியில்லை, அதை பண்ண முடியாது, இதற்கெல்லாம் சரியான நிதி ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை எழுப்பலாம். எழுப்பும் போது அது சரியான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டியது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு முக்கியமான பிரரகேட்டிவாக இருக்கிறது. அதாவது நிர்வாகத்தினுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முக்கியமான உள்ளவர்களுடைய நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். அரங்கத்திற்கு கருத்துக்களை பதிவு செய்து கொண்ட முனைவர் திரு முத்துவீர கணபதிக்கு நன்றிகள். களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட திரு செந்தில் தேவா அவர்களுக்கும் நன்றிகள். பார்த்துக் கொண்டிருக்கும் மக்களாகிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.